ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஃபில் ஆகும் அண்ட் அதே நம்ம எதுக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதில் வந்து எல்லாருமே சொல்றது வந்து விஓ ஃபில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே விஓவை எடுத்துட்டு வரல. அதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ரெவென்யூ, தேர்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆல்ரெடி நான் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த டிபார்ட்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம், அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேயோ டைப்பிஸ்டனோ மூணுலேயே நம்ம போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து லீவுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பல்சரி சாட்டர்டே சண்டே லீவான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஆனால் பட் மேக்ஸிமம் லீவ் இருக்கும். இல்லாட்டி ஆல்டர்னேட் வீக்ஸ், இப்போ சாட்டர்டே ஸ்கூல் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து லீவ் அந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் சண்டே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் சண்டே கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதோட ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி அந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் வரும். அதுக்கப்புறம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து ப்ரொமோட் ஆகும். 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே போகும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் 7 இயர்ஸ் அங்கே மேலே அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா சப் ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுவே வந்து நல்ல கொஞ்சம் கெத்தான டிபார்ட்மெண்ட். சப் ரிஜிஸ்டர் ஆகிட்டாலே அப்படிங்கும்போதே கொஞ்சம் ரொம்ப பெரிய போஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குரூப் 2 அதே மாதிரி போயிட்டோம் அப்படின்னா இது அபவுட் 20 இயர்ஸ் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் இல்லாட்டி 22, 24, 25 வச்சுக்கோங்க. 20 to 25 இயர்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆவீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தா குரூப் 1 போஸ்ட்டு. ஸோ இந்த குரூப் 2 போயிட்டாலே வந்து நமக்கு நல்ல சேலரி இருக்கும். சேலரி வந்து இங்கேயே நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா. ஸோ குரூப் 1 லெவல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் வந்து ஒர்க்குக்கு போகணும். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா நம்ம இயர் வைஸ் போகும்போது சீக்கிரம் நம்ம வந்து ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளேயும் வந்து போகலாம். ஆனால் வந்து சப் ரிஜிஸ்டர் வந்து போயிடலாம் 7 இயர்ஸ்ல. ஆனால் பட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆகணும்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒர்க்குக்கு போகணும். அப்போ போனால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைசியில் ப்ரொமோஷனுக்கு போக முடியும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் வரைக்கும். ஆனால் இங்கேயே நமக்கு வந்து சேலரி வந்து நல்ல சேலரி வந்துடும். நமக்கு சப் ரிஜிஸ்டார்லேயே வந்து சேலரி வந்து நல்லா வந்துடும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 20 இயர்ஸ், அபவுட் 20 இயர்ஸ் எப்படியும் வந்து 25 வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேலரி பார்த்தோம் அப்படின்னா 19,500 தான் ப்ளே சேலரியாக இருக்கும் ஸ்டார்டிங்கு. ஸோ அதுலேருந்து தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கலெக்டரேட் அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது சர்டிஃபிகேட்ஸ் தானே, சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வரும். மேக்ஸிமம் வந்து மெயின் பிளேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். மெயின் பிளேஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து 9:32 அப்படின்னு 5K போயிட முடியாது. மேபி ஒரு 5:30 ஆகலாம். 5:30 to 6, 7லாம் ஆகாது, மேபி 6. ஸோ வந்து அதுக்கும் லேட் ஆகாது. ரொம்ப என்னைக்காவது ஒர்க் இருந்தால் உங்களுக்கு டைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரொம்ப கெத்தான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து குரூப் 4நாலும் சரி குரூப் 2நாலும் சரி ரொம்ப சண்டை போட்டு ஃபில் ஆகிற டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ தான். அது குரூப் 2லலாம் வந்து ரெவன்யூ போயிட்டாங்க அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெவன்யூ அப்படின்னா கெத்தான டிபார்ட்மெண்ட் ரொம்ப. ஸோ மித்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே நல்ல டிபார்ட்மெண்ட். ஆனால் பட் வந்து ரெவன்யூ வந்து ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், அதாவது எல்லாத்தோட ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் ப்ரொமோஷன் போயிடுவோம், சீக்கிரம் செட்டில் ஆயிடுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ரெவன்யூ வந்து செம கெத்தான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் வந்து ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ எல்லாமே போவாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் வரும். அங்கே வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி பார்ப்போம், இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக தான் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெவன்யூலலாம். ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ரெவன்யூ அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கஷ்டம் கிடையாது. ரெவன்யூவில் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா வந்து மியூச்சுவல் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. இப்போது சப்போஸ் வந்து திண்டுக்கல் வச்சுக்கோங்க. திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க வில்லிங் பண்ணணும். ஓகேப்பா நான் வந்து இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி வில்லிங்காக இருந்தால் அந்த மாதிரி மியூச்சுவலாக நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு நபரை இங்கே வந்து வேலை பார்க்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவலாக தான் பண்ண முடியுமே தவிர சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கேட்க முடியாது. அப்படி கேட்கறதா இருந்தால் அங்கேருந்து ஒருத்தர் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மியூச்சுவல் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ஆயிடலாம். 5 இயர்ஸில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஆனால் பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து 4 இயர்ஸ்லேயே வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆனாங்க.
ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷனில் வந்து 1 ஆர் 2 இயர்ஸ் 6 மந்த்ஸ் அந்த மாதிரி டிஃபர் ஆகுமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகாது கைஸ். ஸோ வந்து 5 இயர்ஸில் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது அவங்க வந்து 4 to 4.5 இயர்ஸ்க்குள்ளே வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆனாங்க. நெக்ஸ்ட் வந்து 10 இயர்ல வந்து டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ வந்து இதுலயே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேலரி நல்லா வந்துடும். அண்ட் தென் கொஞ்சம் பொசிஷனுமே வந்து கொஞ்சம் ஹையாக ஆயிரும் நமக்கு டெப்டி தாசில்தார்லேயே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5 இயர்ஸ்ல நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு தாசில்தார் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நல்ல வந்து சேலரி இருக்கும், நமக்கு பே சேலரி இருக்கும். அண்ட் தென் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் பவர் எல்லாமே வந்து தாசில்தார் அப்படிங்கும்போது இங்கேயே நம்ம கூட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா விஏஓ அப்படிங்கும்போது நமக்கு வந்து குரூப் 4ல விஏஓ வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விஏஓ தான் கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது விஏஓ ஆஃபீஸர் அப்படின்னு. ஸோ அது அதே மாதிரி தான். ஆனால் பட் விஓ வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா விஓ வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவரோட கையில் தேவைப்படும். இந்த சர்டிஃபிகேட்லாம் அவர் கையில் தேவைப்படும். அதுக்கு மேலே தான் தாசில்தார். ஸோ அப்படிங்கும்போது தாசில்தார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய இதுவே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு இதுக்கே பவர் அதிகம் தான் நமக்கு தாசில்தார் அப்படின்னு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர். இதுக்கப்புறம் தான் டெப்டி கலெக்டர் ஆவாங்க. ஸோ இதுவுமே அப்படிதான். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஜாப் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் டெப்டி கலெக்டர் வரைக்கும் போகலாம். இது வந்து கிரேட் 1 வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன் டெப்டி கலெக்டர் அப்படின்றது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் டெப்டி கலெக்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் பொசிஷன் வந்து நல்லா கூட சேலரி அப்படின்றது உங்களுக்கு பவருமே நிறையா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து குரூப் 4ல் வந்து ஒர்க்குக்கு போனாங்க. ஆனால் பட் அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் அவங்க வந்து தாசில்தார் ஆகியிருந்தாங்க. தாசில்தார் இருந்து டெப்டி கலெக்டர் ஆகி தான் ரிட்டையர் ஆனாங்க. டெப்டி கலெக்டர் 2 இயர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டே ஆகிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சரியாக தெரியல. ஸோ அப்படிங்கும்போது அவங்க குரூப் 4ல் வந்து ஸோ சீக்கிரமாக வந்து அவங்க எங்கே வேலைக்கு போனனால தான் அவங்க அங்கேருந்து தாசில்தார் போயிட்டு டெப்டி கலெக்டர் ஆகி 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க டெப்டி கலெக்டராக. ஸோ ஒர்க் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூரில் பண்ணாங்க. பண்ணிட்டு தான் அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த மாதிரி நம்மளுமே சீக்கிரமாக வந்து எங்கள் ஏஜில் வந்து நம்ம ஜாப் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே நமக்கு போஸ்டிங் வந்து ப்ரொமோஷனில் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினில் தான் ஒர்க் பண்ணுவோம். கலெக்டரேட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம மெயினில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதில் டைமிங்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்னிங் போயிடுவோம். ஆனால் பட் ரெஜிஸ்ட்ரேஷனோட ரெவன்யூ கொஞ்சம் கூட டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல கம்பல்சரி லீவ் அப்படின்னு சொல்லலாம். பட் ரெவென்யூ உங்களுக்கு கம்பல்சரி லீவா அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி நினைக்க முடியாது. சப்போஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்க மெயின்ல தான் வேலை பார்ப்பீங்க, அந்த கலெக்டரேட் அந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா மேபி சாட்டர்டே கண்டிப்பாக கூப்பிடலாம். சண்டே வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் பட் சண்டே ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ அதனால் ரெவென்யூ அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் வச்சுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கலாம். அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, பே சேலரிலாம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து இல்லை எல்லா ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுறதுமே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டே போய் ஒர்க் பண்ணுறதும் ஏன்னா அவங்க வந்து இந்த கெத்தாக சொல்லிக்குவாங்க அந்த மாதிரி. ஆனால் பட் சில பேருக்கு சண்டே அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து உமனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெவென்யூ. இதுக்குமே ஸ்டார்டிங் சொல்லியிருந்து 19,500 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுவே நான் வந்து அந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது இது ஒன்று தான். ப்ரொமோஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி லெவலில் தான் வரும். ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தா இதுவும் மியூச்சுவல் தான். ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் போன தடவை சொல்லியிருக்கேன் பாருங்க ரெவென்யூக்கு. அதே மாதிரி தான் இதுக்கும் மியூச்சுவல். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு விருப்பப்படணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் நீங்கள் மெயினில் தான் வேலை பார்ப்பீங்க. கலெக்டரேட்டில் வேலை பார்க்கலாம் மெயின் அப்படின்னா. இல்லை அப்படின்னா வந்து டிஆர்டிஏ அதில் வேலை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பிடிஓவில் வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து டைமிங் வந்து மேக்ஸிமம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு எப்போ ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து கிராம சபையெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து செய்வாங்க. ஏன்னா ரூரல் அப்படின்றது கிராம சபை. அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கிராமத்துக்குன்னு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து நிறையா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் கணக்கெடுப்பு ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் தான் நமக்கு ஒர்க் பிளேஸில் இருப்போம். ஸோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து 3 இயர்ஸில் அசிஸ்டன்ட் ஆகலாம், 5 இயர்ஸில் வந்து டெப்டி பிடிஓ ஆகலாம், 10 இயர்ஸில் பிடிஓ. ஆக்சுவலாக பிடிஓங்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்துடும், சேலரி நல்லா வந்துடும். 5 இயர்ஸில் ஏடி ஆகும். ஏடிலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட்டு. ஏடிலாம் வந்து அது குரூப் 1 லெவல், இது ஏடி தான் குரூப் 1 லெவலில் ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட்டில் இல்லாட்டி கூட சில பேர் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இது வேலை எடுத்து பார்ப்பாங்கல்ல,
இப்போ டுவார்ட்லலாம் குடிநீர் வடிகால் வாரியம் அதுலலாம் வந்து வேலை எடுத்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து வேலை எடுத்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்காம, கவர்மெண்ட்ல வேலை எடுத்து டெண்டர் எடுத்து வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க இந்த ஏடி, ஜேடிலாம் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க செம்ம கெத்தான போஸ்ட். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல். அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஏஇ அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்க. ஆனா பட் ஏடி, ஜேடி அவங்களுக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்க கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லான போஸ்ட் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கேயுமே வந்து ஏடி ஆயிரலாம். ஜேடி ஆகுறதுன்றது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாமே நம்ம சீக்கிரமா நம்ம ஜாப் போனால் மட்டும் தான் ப்ரொமோஷன்ல ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஜேஏ வச்சு சொல்கிறேன். ஸோ ஜேஏ வச்சு அப்படிங்கும்போது டெப்டி பிடிஓ போகலாம், ஏடியா கூட ஆகலாம். ஜேடி நீங்கள் ஆனீங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே செம்ம. ஏன்னா வந்து அதுதான் கடைசி. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும். ஆனால் பட் இங்கேயே நமக்கு வந்து சேலரி வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப நல்லா வந்துடும் ஏடியிலே. ஆக்சுவலாக வந்து நான் டாப் 3 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன் விஏஓ எடுத்து வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து ப்ரொமோஷன் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரமா வராது. நமக்கு வந்து ப்ரொமோஷன் லெவல் ரொம்ப லோவா தான் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து ப்ரொமோஷன்ல சீக்கிரம்னா போவாங்க. சில பேர் ப்ரொமோஷனே ஆகாம விஏஓலே இருக்கவங்க இருக்காங்க. அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அண்ட் தென் விஏஓ அப்படிங்கும்போது மக்கள் ஆக்சுவலா இது எல்லாமே வந்து மக்கள் சார்ந்து தான் இருக்கு. மக்களை நிறைய பேர் சந்திக்கணும் கரெக்ட் தான். ஆனா பட் விஏஓன்னு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும். அந்த உதிரி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த 2 ரீசன். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் முக்கியமா ப்ரொமோஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். இதுல தான் சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் வந்துரும். பிளேஸ் சேலரி வந்து அது போயிட்டே இருக்கும். ஆனா பட் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் நான் அத எடுத்துட்டு வர டாப் 3 நிப்பட்டேன். ஸோ ஆனா பட் விஏஓ நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அதுவுமே நல்லா ஃபில் ஆகும். பட் அதை எடுத்துட்டு வராததுக்கு காரணம் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுனாலும் போய் அதை இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுக்காக தான் எடுக்கல. ஸோ இதாவது மேக்ஸிமம் வந்து இது வந்து உங்களுக்கு எப்போ அப்படின்னா வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து 500ல இருக்கீங்க, 500க்குள்ளே இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பேர் கவுன்சிலிங் போவாங்க அப்படின்னா 500 மெம்பர்ஸ் போவாங்க. 250 மார்னிங் ஆஃப்டர்நூன் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 500 கம்யூனல் ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போயிருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஜாப் இருக்கும். செகண்ட் டேல ஃபில் ஆயிருமா அப்படின்னா இருக்கும். ஆனால் பட் இதுலையுமே வந்து சில பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பாங்க. அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா? ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுல நமக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லேயே மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் டேலே ஃபில் ஆகிறதுக்கு இருக்கு. ஆனால் வந்து போஸ்ட் இருக்குன்றனால அது 1-2 ஊர்ல எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்க மாட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. சில பேர் மட்டும் தான் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருப்பாங்க. அந்த ஹில்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க தான் எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல நமக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பொதுவாக வந்து ஜாப் போறீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 6 to 7 டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்து வைங்க. பார்த்து வச்சுட்டு போங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு 1 இல்லாட்டி 1 எடுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.